ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டெசர்ட் டிஷ் தாங்க. அது வேறு ஒன்றும் கிடையாது. பால் கடம்பா அல்லது பால் சீம்பு, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப நாளாக பண்ணணும்னு ஆசை. சரின்னு சொல்லிட்டு அதுக்காக நான் அகார் அகார் அது எடுத்துக்கிட்டேன். இதுக்கு தேவையானது அதுக்கப்புறம் பால், அதுக்கப்புறம் பால் பவுடர், சுகர், இந்த 3 மட்டும் போதுங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் கொஞ்சம் ட்ரை பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 250 ml அளவு மட்டும் பால் எடுத்து நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். இது கூட தேவையான அளவு பால் பவுடர், ஒரு பாக்கெட் 10 ரூபா பாக்கெட் இருந்தால் அது போதும், போடுங்க. ஒரு 250 ml மில்க்குக்கு நம்ம ஒரு 70 கிராம்ஸ் அல்லது 75 கிராம்ஸ் சுகர் போட்டுக்கலாம். உங்களுக்கு மீடியமான அளவு வேணும்னா 50 கிராம்ஸ் கூட போட்டுக்கோங்க. சுகர் அப்படிங்கிறது உங்களோட இனிப்புக்கு தேவையான அளவு போட்டு இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு 2 கிராம் அளவுக்கு அகார் அகார் எடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இது இதோட மிக்ஸ் ஆகி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அந்த பாலோட கலந்துரும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இது கூட தேவையான அளவு சுக்கு பவுடர் அல்லது ஏலக்காய் தூள் போடலாம். ஏலக்காய் தூள் ரொம்ப நல்லாயிருக்கும். இது இறக்குறப்ப நான் கொஞ்சம் போட போகிறேன். இந்த அகார் அகார் நல்லா பாலோட கலந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் ஏலக்காய் பொடி மட்டும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இந்த மாதிரிங்க நல்லா அந்த அகார் அகார் பாலோட கலஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு ஒரு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணி முடிச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் சில பேர் சின்ன சின்ன கப் மாதிரி வச்சு அதில் நெய் தடவிருப்பாங்க. நான் மொத்தமாக எப்படி போட்டு ஸ்லைஸ் போடலான் இருக்கேன். அதனால் அது ஈஸியாக வரதுக்காக கொஞ்சம் நெய் உள்ளுக்குள்ளே அப்ளை பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம காய்ச்சி வச்சுட்டு இதை எடுத்து ஊற்றிட்டு இதை நீங்கள் ஃப்ரீசர்லேயே ஒரு 3 to 4 மணி நேரம் வச்சிடலாம். அப்படி வேணும்னா வெளியே ஒரு 5 hours வச்சுக்கலாம். நான் இப்போ எடுத்து ஃப்ரீசருக்குள்ளே வைக்க போகிறேங்க. அவ்வளோதாங்க, இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதை அப்படி ஃப்ரீசரில் எடுத்து நம்ம ஒரு 3 hours வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியே வச்சாச்சுங்க. இனி கொஞ்சம் லைட்டாக கூலிங் போடணுன்னு இதை தட்டி நம்ம ஸ்லைஸ் போட்டுடலாம். ஆக்சுவலாக நீ தட்டி பார்த்தப்போ நான் என்னமோ பால் கடமாக தானங்க ட்ரை பண்ணேன். இது என்னமோ புட்டிங் மாதிரி வந்துருச்சு. சரி, எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. பட் என்னால் புட்டிங் மாதிரி வந்துருச்சு. ஸோ என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு தெரில. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள். ஆனாலும் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணியே பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு புட்டிங் மாதிரி ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். பாய்.